சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஐயா ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சோமியா அவர்களும் வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். நமஸ்காரம். இப்போ கோல்சாரம் வைகாசி மாதத்தின் சோபகிருத்து வருஷத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 15/5/2023 15/6/2023 வரையில் உண்டான நாட்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு இருக்குது. வைகாசி மாதம் அப்படின்றது சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகக்கூடிய காலத்தை வைகாசி மாதம்னு சொல்கிறோம். சௌரமான மாதத்தின் பிரகாரம் வைகாசி மாதம் சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறதுக்கு உண்டானது. கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு போகக்கூடிய காலத்தை ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். வசந்த ருத்து. இந்த மாதத்தின் கோல்சாரம் பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவான் புத பகவான் ராகு பகவானும், ரிஷப ராசியில் பார்த்தீர்களேனால் சூரிய பகவான், மிதுன ராசியில் சுக்கிர பகவானும், கடகராசியில் செவ்வாய் பகவானும், சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேது பகவானும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் 30ஆம் தேதி 30/5/2023 அன்னைக்கு பெயர்றார். அதே மாதிரி புத பகவான் மேஷத்தில் இருக்கிறவர் ரிஷபத்துக்கு 1/6/2023 அதாவது ஜூன் 1ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இதுதான் கோல்சாரத்தினுடைய விஷயங்கள். இப்போ பார்த்தீர்களேயானால் இந்த மாதத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே வைகாசி விசாகம். விசாகத்தின் பெருமை அப்படின்னா மிகப்பெரிய பெருமைகள்லாம் இருக்குது. வைகாசி விசாகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேயானால் நம்மாழ்வார் பிறந்த தினமாக அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாக பௌர்ணமி நட்சத்திரத்தில் ஆறுமுக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த நாளாகவும் 6 பொறிகளாக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவராகவும் அன்றைக்கி கொண்டாடப்படக்கூடிய வைகாசி விசாகம் நாள். வைகாசி விசாகத்துக்கு வைகாசி பௌர்ணமிக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள்லாம் உண்டு. வைகாசி பௌர்ணமியில் ஏற்றத்தை பார்த்தீர்களேனால் புத்த பிரான் அவதரித்த நாளாகவும், புத்த பிரானுக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்த நாளாகவும் புத்த பௌர்ணிமா என்று அந்த நாளை கொண்டாடுறாங்க. இதை தவிர வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் காஞ்சி பெரியவா இங்கே அவதரித்ததா இந்த இது இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்குது, அவருடைய பர்த் இது இருக்குது. அதனால் வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமிக்கும் வைகாசி விசாகத்திற்கும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். இந்த வைகாசியில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு பார்க்கக்கூடியது. அதாவது புதுசாக இடம் வாங்கிறது, இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, நில அளவுகள் வச்சு பண்ணுறது. இதை தவிர இந்த நிலத்தில் பூஜை போடுறது, புதுசாக கான்ட்ராக்ட் எடுத்து புதுசாக அதை கட்டுறது, பெரிய பெரிய மேம்பாலங்கள் அதெல்லாம் கவர்மெண்ட் கட்டக்கூடிய காலகட்டம், புதிய இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய காலகட்டம்லாம் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வச்சிங்களேனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஏன்னா ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி நவமி நாள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. அன்றைக்கி வாஸ்து புருஷன் என்னைக்கு கண் திறக்கிறாரோ அவர் திறந்து ஒரு 90 நிமிஷம் மட்டும்தான் முழிச்சுன்னு இருக்கிறதா ஐதீகம். 90 நிமிஷத்துக்குள்ளே அவர் தன்னுடைய காலை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 18 நிமிஷமும், அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் குளிக்கிறது, அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் அவர் பூஜை பண்ணுறதும், அதுக்கு அடுத்த 18 நிமிஷம் அவர் சாப்பிட்றதும், கடைசி 18 நிமிஷம் அவர் தாம்பூலம் தரிக்கிறதும் இந்த 5 வகையாக பிரிச்சிருக்காங்க அந்த 90 நிமிஷத்தை. அந்த காலகட்டத்தில் பொதுவாகவே அவர் சாமியை கும்பிடும் பொழுதும் அவர் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் அந்த காலகட்டத்தில் நம்ம அவர்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் நிலத்தை அதாவது வீடு கட்டுறதுக்கோ
மனையில் வந்து ஒரு பூஜை போடுறதுக்கோ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கோ அன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வாஸ்து புருஷன் அருளால் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், நட்சத்திரம், திதி எதுவுமே பார்க்க வேண்டாம். அதில் வந்து எதுவுமே பார்க்காம ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தலையானால் 21ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைகாசி 21ஆம் தேதி அது வருது. இந்த நாளில் வந்து உங்களுக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். கார்த்தால ஒரு 9 நாழி கழித்து கண் விழிக்கிறார். 9 நாழினா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் கழித்து, கரெக்டாக ஒரு 9 மணிக்குன்னே வச்சுக்கோங்களேன். 9, 9:10, 9:15 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 9:15லேருந்து ஒரு 90 நிமிஷம் 10:45 வரலும் உண்டான நேரத்தில் வந்து அவர் கண் விழிச்சுட்டு இருக்கார். அந்த விழித்த நேரத்தில் வந்து இந்த 2:18 நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து மனை அடி பூஜை போடுறது இதெல்லாம் பண்ணினீங்களே ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, வைகாசி 21ஆம் தேதின்றது வந்து ஜூன் 4ஆம் தேதி, 4/6/2022 அந்த அன்னைக்கு வந்து வாஸ்து நாள் அப்படின்னே போட்டிருக்கோம் கேலண்டர்லேயே. அதனால் அன்றைக்கி கார்த்தால ஒரு 9:15லேருந்து 10:45க்குள்ளே நீங்கள் வந்து அந்த வாஸ்து இதுவே பார்த்துடுறது நல்லது. அதே மாதிரி 20ஆம் தேதி காஞ்சி அதாவது வைகாசி 20ஆம் தேதி காஞ்சி பெரியவரனுடைய அவதார தினம். அன்றைக்கி வந்து 3ஆம் தேதி வரும். 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா வைகாசி விசாகம் வரும். அது வந்து மகா பெரியவர் ஜெயந்தின்னே போட்டிருக்கோம் 2ஆம் தேதி. 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு வந்து நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்றைக்கி அவர் அவதாரம் பண்ண நாளாக கருதப்படுகிறது. சடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை வச்சு தான் வந்து இது பண்ணுறது. அதனால் வந்து நம்மாழ்வாரின் அவதார நாளாக இதை கொண்டாடப்படுகிறது. இதற்கு மேலே வந்து இந்த மாதத்தில் ஏற்கனவே நம்ம பௌர்ணமி, அமாவாசை யோகங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் என்னென்ன மாற்றங்கள்னால் வந்து என்ன பலன்களை கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன, சந்திராஷ்டம நாட்கள்லாம் என்ன, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத இப்போ வரிசைப்படுத்தி ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். புத பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்த ஸ்தானத்தில் இருக்கார். மறைந்த ஸ்தானத்தில் இருக்கிற புத பகவான் வந்து ஒரு பெரிய நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ராசிக்கும் 10க்கும் அதிபதியான புத பகவான் பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல இருக்கிறது 10க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் வந்து பார்த்தீர்களேனால் திடீர் பண யோகங்கள் இவங்களுக்கு வரும். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ணுறவங்க, வெளிநாட்டு ட்ரேடிங் வச்சுருக்கிறவங்க, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய திடீரென்று ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வியாபாரம் உண்டு. இந்த புத பகவான் மூலியமாக பார்த்தீர்களேயானால் இந்த மாதம், அதாவது இந்த வைகாசி மாதத்தில் வந்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புத பகவானுடைய சஞ்சாரங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்கிறோம். புத பகவானை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. 8ஆம் இடத்தில் மறைந்த இடத்தில் இருக்கிறதுனால திடீரென்று ஒரு வெளியூர், வெளிமாநிலம் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். தொழிலின் மூலியமாக அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதாவது இந்த கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, அது தவிர வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஹார்ட்வேர் இன்ஜினியரிங், கணினி, அந்த மாதிரியான விஷயங்கள், அனலிட்டிக்ஸு, அது தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கணித்துவம், அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவாளுக்கு. அது தவிர கன்னியாராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஸ்ட்னால் அந்த படம் வரைகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, இசை கருவிகள் இசைக்கிறவங்க, அதாவது வயலின், ஃப்ளூட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவங்க,
அவங்களுக்கு வந்து திடீரென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அவர்கள் வந்து வெளியூர் வெளிமாநிலம் சென்று அவங்களுடைய இது பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தீர்களேயானால் ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு வசதி கிடையாது. கண்டிப்பாக தந்தைக்கு உடல்நிலைக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பதவி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். பதவியில் வந்து கொஞ்சம் ஷேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வைகாசி மாதத்தில். ஏன்னா 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதும் 9ஆம் அதிபதி வந்து 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் உங்களுடைய பதவிக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். வேறு ஒரு இடத்திற்கு பதவி மாறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக வந்து வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்குமே நிச்சயமாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சூரிய பகவானை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் முயற்சி ஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால முயற்சியின் மூலியமாக எந்த ஒரு லாபமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் முயற்சிகளை ஜாகிரதையாக எடுக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இதை தவிர இந்த மாதத்தில் வந்து சூரிய பகவானும் செவ்வாய் பகவானுடைய மாற்றங்கள் எந்த ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இப்போது இந்த ராசிக்காரங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் பற்றி சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து 3க்கும் 8க்கும் அதிபதியாகிய செவ்வாய் நீச்சமாகிறதுங்கிறது வந்து பெரிய குற்றமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3க்கும் 8க்கும் உடையவன், அதாவது மறைந்த புதன் நிறைந்த செல்வம்னு சொல்கிறது மாதிரியா இந்த 3, 6, 8, 12 உடையவர்கள் கெட்டுப்போனால் வந்து நல்லா இருக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த 3, 6, அதாவது இதில் வந்து என்னென்னு கேட்டால் கன்னியா ராசிக்கு வந்து 3க்கும் 8க்கும் உடையவன். அப்போ 3க்கும் 8க்கும் உடையவன் நீச்ச பெற்று போய் சுகாதிபதிகள் யாரும் பார்க்காம இருக்கிறதுனாலேயே இந்த மாதம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த செவ்வாயினால் வந்து அனுகூலம் ஏற்படுமே தவிர கெடுதலான விஷயங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. அது 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 வந்து பெரிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியனை பற்றி சொன்னீங்க. சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த 9ஆம் இடத்துல அவர் இந்த மாதம் ஃபுல்லாக, ஏன்னா தமிழ் மாதம் ஃபுல்லாகவே சூரியன் ஒரே வீட்டில் தான் இருப்பார். அப்போ வைகாசி மாதம் முழுவதும் அங்கே தான் இருக்க போகிறார். அப்போது சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு 12 குடையவன். அப்போ 12 குடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சொன்னது மாதிரியா தகப்பனுக்கு வந்து சில பாதிப்புகள் வரலாம். தகப்பனுக்கு சில பாதிப்புகள்னால் அவருடைய தொழில்துறைகளில் கூட தகப்பனுக்கு ஒரு பாதிப்பு வரலாம். இல்லைன்னா தகப்பனாருடைய உடல்நிலையில் பாதிப்பு வரலாம். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் வரக்கூடிய விளைவுகள் உண்டு. இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் பகவான் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து மாறிடுறார். அந்த மாறுற வரைக்கும் தான் இருக்கும். அவர் மாறிட்டார்னா புதன் வந்து இந்த இந்த ராசியாதிபதி, அப்போ அவர் வந்து சேர்றதுனால அதுக்கப்புறமா இதனுடைய விளைவுகள் வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு 15 நாளைக்கு மாத்திரம் தனிச்ச சூரியனாக இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இப்போது 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து சிறப்பு. நம்ம மாசப்பலன் தான் பார்த்துட்ருக்குறோம். இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால இந்த வெளிநாடு வெளியூர் பயணம் போக வேண்டியவங்கெல்லாம் நல்லா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போக வெளிநாட்டில் தொடர்பு இதுவரைக்கும் போகாதவங்க கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கிறதுக்காக போயிட்டு வரலாம். இதெல்லாம் இந்த 8ஆம் இடத்துல இருக்க கோதண்ட ராகுனால் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். மேற்கொண்டு உள்ள விஷயங்களை ஐயா கே.எஸ். ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் புதிய முயற்சிகள் கொஞ்சம் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ல் இருக்கிறதுனால, 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து
சில காலங்களில் சில நேரங்களில் வந்து சந்திராஷ்டம காலங்களும் வரும். அந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக இந்த சந்திராஷ்டமத்தினால ஒரு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன நாட்கள் அப்படின்றத இப்போ ஐயா கிட்ட கேட்டுக்கலாம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்து நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் இந்த 9 பாதங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற காலம் இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த சந்திராஷ்டம தினம் எப்படின்னா, சந்திரன்னா மனோகாரகன். அப்போது அவர் 8ஆம் இடத்துல இருக்கிற பொழுது உங்களுக்கு மனம் வந்து பேதலிக்கும், ஒரு நிலைப்படுத்த முடியாது, ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாது அப்படின்லாம் அந்த காலத்தில் வந்து நம்முடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. அதை இப்போவும் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு பார்க்குறோம். அந்த அந்த நேரங்களில் தடுமாற்றமான மனநிலை ஏற்படுறதுங்கிறத பார்த்துருக்குறோம். அப்போ இந்த தடுமாற்றமான மனநிலையில் இருக்கிற போது ஒரு சுபகாரியங்களையோ இல்லை புதுசாக தொடங்குகிற காரியங்களையோ செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்முடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகக்கூடாது. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தன்னைக்கு உங்களுக்கு வாய்தாகள் வந்துடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதுகளையெல்லாம் நீங்கள் வந்து வாய்தாவெல்லாம் மாற்ற முடியாது. கவர்மெண்ட்டில் போய் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி போக்குவரத்துக்கு டிக்கெட்டை வாங்கிட்டால் அதை கேன்சல் பண்ணணும்னா முடியாது. அது மாதிரி இருக்கிற போது சில பரிகாரங்களை செய்துட்டு போகலாம். ஆனால் தவிர்க்க முடியும். இப்போ ஒரு கல்யாண தேதி வச்சுருக்கிறோம், அந்த தேதியை வந்து மாற்றி இன்னொரு தேதியாக வச்சுக்கிடலாம், அதை மாற்ற முடியும். ஆனால் இந்த ஒரு பிரசவத்தை மாற்ற முடியாதுங்கிறது மாதிரியா ட்ரெயின் டிக்கெட்டு வாய்தாக்கள் மாற்ற முடியாது. அந்த மாதிரி உள்ளதுக்கு மாத்திரம் ஐயா சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அந்த பரிகாரங்களை செய்துக்கிறங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டம தேதிகள் உங்களுக்கு என்னைக்கு வருதுங்கிறத சொல்கிறேன். அதாவது மே மாதம் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி பகல் 2 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் சுப காரியங்களையும் சுப செயல்களையும் புதிதாக செய்கிற காரியங்களையும் பிரயாணங்களையும் தவிர்த்துக்கிறது நல்லது. அது அவசியமாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஐயா சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன, அதில் எதுக்காக வந்து நம்ம வந்து அதை தவிர்க்கணும்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க வந்து இந்த சந்திராஷ்டம தினத்தை தவிர்க்க முடியாமல் ஏற்கனவே ஒரு முயற்சியை செஞ்சுட்டோ இல்லைன்னா வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணத்துக்கு புக் பண்ணி வச்சுருந்தாங்களோ கண்டிப்பாக வந்து அவர்கள் வந்து இந்த சந்திரனுக்கு உண்டான திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பானகம், தண்ணீரில் வந்து வெள்ளத்தை கரைச்சி பானகம் பண்ணி லக்ஷ்மி நரசிம்மருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், குரு சன்னதிக்கு போய் வணங்கிட்டு வர்றதும், அதாவது இந்த இது தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு இந்த மாதமான வைகாசி மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாக இந்த வைகாசி மாதம் பார்த்தீர்களேனால் கன்னியா ராசிக்கு ஒரு நிச்சயமான ஏற்றமான காலமாகவே இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.